இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேக் தாங்க செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த முக்கியமான பொருள் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். அதே மாரி மறக்காம வீடியோவ சேவ்ல போட்டுருங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்க. இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர், 3/4 கப் அளவுக்கு பால் பவுடர், 3/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ இதில 1/4 கப் அளவுக்கு தயிர், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருங்க. முக்கியமான ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா 7 அப் தாங்க. டிஃப்ரெண்ட்டான இந்த 7 அப் கேக்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. 7 அப் இல்லைன்னா ஸ்ப்ரைட் கூட சேர்த்துக்கலாங்க. 3/4 கப் அளவுக்கு 7 அப் சேர்த்து ஒரே டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் டின்ல கேக் பேட்டர் சேர்த்து ஒரு டூத் பிக்கை வச்சு ஏர் பபிள உடச்சி விட்டுருங்க. 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்க குக்கரில் 40லேருந்து 45 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான 7 அப் கேக் ரெடிங்க. யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டிடுங்க. பாய்.